ஆனந்த நிலையத்திலிருந்து புறப்பட்ட சௌமினி காரை மிகவும் விரைவாக நகரின் கடைத்தெரு வழியே செலுத்தி கொண்டு சென்றாள். வெளியே செல்லும் போதெல்லாம் நிழல் போல் பின்தொடரும் ஜெகதீசன் அன்று அவளுடன் வராதிருந்தது அவளுக்கு ஓரளவுக்கு மன நிம்மதியை அளித்தது. என்றாலும் சஞ்சலத்திலே தவித்த அவளது உள்ளம் உலையிலிட்ட கொதி நீரென தத்தளித்து கொண்டிருந்தது. கடந்த 5 ஆண்டுகளாக அந்த ஊரில் காரும் கையுமாக தெரிந்து கொண்டிருந்த அவளுக்கு நகரத்தின் மூலை முடுக்குகள் எல்லாம் மனப்பாடமாக இருந்தன. எனினும் அன்று அவள் இருந்த மனநிலையில் மிகவும் பழக்கமான தெருக்கள் கூட புதியவை போல் மனத்துள் குழப்பத்தை உண்டு பண்ணி கொண்டிருந்தன. விவரிக்க இயலாத ஒருவித பயங்கர உணர்ச்சியில் உந்தப்பட்டவளாக இருளப்பன் தெரு எங்கே இருக்கிறதென தேடிக்கொண்டு கடை தெருவிலும் பல முக்கிய வீதிகளிலும் பல முறை காரில் பவனி வந்து கொண்டிருந்தாள். அப்படியும் இப்படியுமாக தானே அலைந்து தேடி முடிவில் ஒருவாறு இடத்தை கண்டுபிடித்து விட்டாள். ஊருக்கு முடிவில் இருந்த சிறிய தெருவின் குறுக்கே சென்ற ஒரு சிறு சந்திற்குள் காரை மெல்ல திருப்பினாள். முடிவின்றி மொட்டையாக நின்றுவிட்ட அந்த குறுகிய சந்தில் இரு பக்கத்திலும் தெரு சாக்கடைகள் திறந்த வண்ணம் ஓடிக்கொண்டிருந்தன. சந்திற்குள் நுழைகிறவர்களை திக்குமுக்காடச் செய்யும் அளவிற்கு மிகவும் கடுமையாக வீசிக்கொண்டிருந்தது சாக்கடையிலிருந்து எழுந்த துர்நாற்றம். அஸ்தமித்து சிறிது நேரமே சென்றிருந்த போதிலும் இருளப்பன் தெரு பெயருக்கேற்ப இருள்மயமாகவே இருந்தது. பற்கள் சில இழந்த கிழவர் வாயைப் போல் இங்கும் அங்கும் இடிந்து பாழாகி கிடந்த வீடுகளின் இடையிடையே 2 ஓட்டு வீடுகள் மட்டும் தென்பட்டன. அவைகளின் வாயில் புறத்தில் எரிந்து கொண்டிருந்த விளக்குகளுடன் தெருவின் முகப்பிலே எரிந்த தெருவின் முனிசிபாலிட்டியாரின் மின்சார விளக்கும் அழுது வடிந்து கொண்டிருந்தது. இத்தனை அலங்கோலமாக இருந்த தெருவின் முடிவில் நின்ற பழைய மாடி கட்டிடத்தின் முன்பாக வண்டியை நிறுத்திவிட்டு சந்தேகத்துடன் தலையை நீட்டி வெளியே எட்டி பார்த்தாள் சௌமினி. ஹோட்டல் தில்பகார் என்ற பெயர் தாங்கிய பலகை காற்றுக்கும் மழைக்கும் சில எழுத்துக்களை பலி கொடுத்துவிட்டு, இதை ஹோட்டல் என்று சொல்லக்கூட எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று சொல்வது போல் தொங்கிக் கொண்டிருந்தது. வாசல் அருகே கிடந்த ஒரு குப்பை தொட்டியில் எச்சில் இலைகள் நிறைந்து வழிந்து சுற்றிலும் பறந்து கிடந்தன. அங்கே மொய்த்து கொண்டிருந்த கொசுக்களின் ரீங்காரம் காது செவிடாகிவிடும் போல் ஒலித்து கொண்டிருந்தது. அருகில் வாளை சுருட்டி கொண்டு அரைக்கன் தூக்கத்திலே மௌன நிலையில் கிடந்த ஒரு நாய் கார் வந்த சத்தத்தை கேட்டு காதை நிமிர்த்தி கொண்டு தலையை தூக்கி எட்டி பார்த்து எச்சில் இலைதானோ என ஒரு கணம் ஏமாந்து விட்டது. அடச்சி, நீயா என்கிற பாவனையில் காரிலிருந்து இறங்கிய சௌமினியை விரைத்து நோக்கிவிட்டு மறுபடியும் அது கண்களை மூடிக்கொண்டு உணவிற்காக தவம் செய்ய தொடங்கியது. சுற்றுமுற்றும் கவனித்தாள் சௌமினி. இருள் மண்டி கிடந்த அந்த சந்தில் ஜனப்புழக்கம் அதிகமாக இருக்கவில்லை. தெருவில் சென்ற 2 மனிதரும் அவளுக்கு தெரிந்தவர்களாக இருக்கவில்லை. எனினும் முகத்தின் பெரும் பகுதியை மறைக்க உதவியாக கையுடன் கொண்டு வந்த கருப்பு கண்ணாடியை அணிந்து கொண்டாள். பையில் இருந்த சைனா பட்டு கைக்குட்டையை எடுத்து மடித்து தலைமீது குளிருக்கு மப்ளர் கட்டுவது போல் கட்டிக்கொண்டு காரின் கதவை பூட்டினாள். பதை பதைக்கும் நெஞ்சுடன் மெல்ல ஹோட்டலுக்குள் நுழைந்தாள். குறுகலாக இருந்த சிறு ரேழியை கடந்து மிகவும் விஸ்தாரமாக காணப்பட்டதோர் அறைக்குள் நுழைந்தாள். அதனால் பெரும்பாலான மேஜைகளும் நாற்காலிகளும் காலியாக கிடந்தன. ஜன்னல் ஓரமாக கிடந்த 2 மேஜைகளை சுற்றி சிலர் உட்கார்ந்திருந்தனர். சாப்பிட்டு வெகு நேரமாகியும் வம்பு கச்சேரியில் இறங்கி இருந்த வெள்ளைக்கல் கடுக்கனும் கையில் தங்க கடிகார சங்கிலியும் முகத்திலே கட்டு மீசையுமாக தென்பட்ட ஆசாமி ஒருத்தர் உள்ளே வந்த சௌமினியை கவனித்து விட்டார். மேலும் கீழும் முறைத்து பார்த்துவிட்டு தன் சிநேகிதர்கள் பக்கம் திரும்பி அடிக்குரலில் அவர் ஏதோ சொன்னார். கட்டிடமே இடிந்து விழும்போல் சிரித்த அவரது நண்பர்கள் அவளை தின்று விடுகிறவர்கள் போல் ஏக காலத்தில் தங்கள் சிருஷ்டியை அவள் பக்கம் திருப்பினர். அவமானத்தினால் உடல் குன்றி போன சௌமினி இதை கண்டும் காணாதவள் போல் அறையின் மறுகோடியில் பெட்டி அருகில் அமர்ந்திருந்த முதலாளியின் பக்கம் விரைந்தாள். கைப்பையை திறந்து முன்னதாகவே பெயரையும் முகவரியையும் எழுதி வைத்திருந்த ஒரு காகித துண்டை அவர் முன்னால் போட்டாள். சினிமா பத்திரிகை ஒன்றில் மிகவும் மும்முரமாக கவனத்தை செலுத்தி கொண்டிருந்த முதலாளி திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தார். இது மாதிரியான கருப்பு கண்ணாடி கட்ட அழகிகள் தனிக்கட்டையான ஆண் அழகர்களை தேடிக்கொண்டு அங்கே வருவது சகஜமானதொரு சம்பவம். ஆதலால் அவருக்கு அவளை கண்டு வியப்பு ஏற்படவில்லை. காகித துண்டை எடுத்து படித்துவிட்டு மேஜை மேலிருந்த மணியை அடித்தார். பையா, 30ஆம் நம்பர் அறைக்கு அழைத்து போய் இவர்களை என்று உத்தரவிட்டுவிட்டு மறுபடியும் சினிமா பத்திரிகையை கையில் எடுத்துக்கொண்டார். சரியாக பெருக்கி சுத்தம் செய்யாது தூசியும் தும்புமாக இருந்த மாடிப்படிகளை கடந்து பையனை பின்தொடர்ந்து மேலே சென்றாள் சௌமினி.
மிகவும் குறுகலான வராந்தாவை ஒட்டி அமைந்திருந்த பல அறைகள் விரைவில் தாண்டி 30ஆம் நம்பர் அறைவாசல் முன்னால் வந்து, பையன் இதுதான் அம்மா என்று கூறிவிட்டு வேகமாக பின்வழியே சென்று மறைந்து விட்டான். 2 அறைகளைத் தவிர மற்ற அறைகள் யாவும் பூட்டப்பட்டு கிடந்தன. வராந்தாவில் எரிந்து கொண்டிருந்த மின்சார விளக்கின் வெளிச்சம் மிகவும் மங்கலாக இருந்த போதிலும் சுண்ணாம்பு பூசி பல ஆண்டுகள் ஆகிவிட்டன என்பதை அழுக்கு மண்டி கிடந்த சுவர்கள் அறிவுறுத்தின. காலையிலிருந்து கவனித்து பெருக்காது பையன் அசட்டையாக இருந்ததனால் காகித துண்டுகளும் வாழைப்பழ தோள்களும் தரை மீது சுவர் ஓரமாக குவிந்து கிடந்தன. இவற்றையெல்லாம் கவனித்துவிட்ட சௌமினி அருவருப்புடன் உடலை சிலிர்த்து கொண்டாள். பையன் குறிப்பிட்ட அறையின் முன்னால் வந்து மெல்ல கதவை விரல்களால் தட்டினாள். ஹோட்டலின் தோற்றமும் சூழ்நிலையும் அவளுக்கு ஒருவித அச்சத்தை உண்டாக்கவே குழப்பத்துடன் சுற்றுமுற்றும் சந்தேகமாக பார்த்து கொண்டு நின்றாள். அவள் இருதயம் பயத்திலே வேகமாக அடித்து கொண்டது. கதவை திறந்து கொண்டு கம்பீரமாக வெளியே வந்து நின்றான் சுவாமிநாதன். அவனுடன் போட்டியிடுவது போல் சிகரெட்டின் புகை கூப்பென்று அவனுக்கு முன்னால் வந்து வெளியே நின்றது. கட்டாயம் சொன்ன நேரத்துக்கு வந்து விடுவீர்கள் என்று எனக்கு தெரியும். வாருங்கள் உள்ளே. இங்கே யாரும் இல்லை. பக்கத்து அறைகளில் எல்லாம் காலி. மேல் மாடியில் மட்டும் 2 அறைகளில் யாரோ 2 தம்பதிகள் தங்கியிருக்கிறார்கள். தற்சமயம் அவர்கள் சினிமா பார்க்க போயிருக்கிறார்கள். அதனால் தாராளமாக மனம் விட்டு பேசலாம் என்றார். அவனது கிராப்பையும் பட்டு ஜிப்பாவையும் ஓரக்கண்ணால் ஆராய்ந்து விட்டு ஆத்திரத்துடன் அவனை தொடர்ந்து அறைக்குள் சென்றாள். குப்பென்று சிகரெட்டின் நாற்றம் முகத்தில் வீசவே முகத்தை சுளித்தாள் சௌமினி அருவருப்புடன். உங்களுக்கு சிகரெட்டின் மனம் ஒத்துக்கொள்ளாது என்பது எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு என்னவோ இந்த அரிய மருந்து இல்லாவிடில் சிந்தனை ஓட மறுக்கிறது. அதுவும் தற்சமயம் சங்கிலி போல் தொடர்ந்து புகைக்கும் ஒரு துர்வழக்கம் என்னை தொற்றி கொண்டிருக்கிறது. மன்னிக்கவும் என்று அமுத்தலாக கூறினான். தனக்குள் பொங்கி புறப்பட்ட சினத்தை அடக்கி கொண்டு சௌமினி வறட்சியாக புன்முறுவல் அளித்தாள். ஊரான் விட்டு நெய்யே என் பெண்டாட்டி கையே என்பது உன் தொழிலாயிற்றே. வாங்கி கொடுப்பவர்கள் இருந்தால் நீ சங்கிலி போலும் புகைப்பாய், சரடு போலும் திரிப்பாய் கதைகளை என்று ஏளனமாக சொல்லிவிட்டு பிரம்பு நாற்காலி ஒன்றில் அமர்ந்தாள். உங்கள் தோற்றம்தான் அன்று கண்ட மேனிக்கு அழிவு இல்லை என்பது போல் சாகா இளமையுடன் இருக்கிறீர்களே என்று பிரமித்து போனேன். உங்கள் குணமும் அப்படியே சற்றும் மாறாதிருக்கின்றதே. அதே கோபம், அதே ஒரு ஆர்ப்பாட்டம். அழடா, என்ன விந்தை என்று பரிகாசமாக பேசிவிட்டு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டு எதிரே ஆசனத்தில் இருமாப்பாக வந்து உட்கார்ந்து கொண்டான். உன் பூர்வ பீடிகைகள், பரிகாசங்கள் இவைகள் எல்லாம் போதும், நிறுத்திக்கொள். என்னை இங்கே வரவழைத்த நோக்கம் என்ன? உதவி உதவி என்று ஒவ்வொரு காகிதத்திலும் எழுதி என்னை தொந்தரவு செய்தாயே, என்ன அது? என்ன விரைவில் சொல்லி தொலை. இங்கே அதிக நேரம் தங்கி உன்னுடன் வார்த்தையாடி கொண்டிருக்க எனக்கு பொழுது இல்லை. மேலும் இது மாதிரியான இடங்களுக்கு விஜயம் செய்வது எங்கள் கௌரவத்துக்கு பொருத்தமற்ற காரியம் என்றாள் கோபத்துடன் அதட்டலாக. சௌமினி அவ்வாறு பேசவே பதிலுக்கு சுவாமிநாதன் அசட்டையாக நகைத்தான். உங்களுடைய அந்தஸ்துக்கு இந்த மாதிரி இடங்களில் காலை வைப்பது கூட தகாத செயலாகும், அதை அறிவேன். ஆனால் வரவேண்டிய நிர்பந்தம் இருந்ததனால் வந்தீர்கள் இல்லையா? உங்களிடம் முந்தா நாள் ஃபோனில் பேசிய பொழுது நான் இந்த நகரத்தில் மிக பிரபலமாக விளங்கும் பெரிய ஹோட்டலில் தான் தங்கியிருந்தேன். அவ்வளவு பிரபலமான இடங்களுக்கு தாங்கள் வரமாட்டீர்கள். எனவே என்னை வந்து பார்க்க மறுத்து விட்டீர்கள். நானே உங்கள் வீட்டிற்கு ஓடோடியும் வருகிறேன் என்றேன். ஏழை உறவினன் என்று சொல்லிக்கொள்ள வெட்கமாக இருந்ததனாலோ என்னவோ, வேண்டாம் நானே உன்னை வந்து கண்டுகொள்கிறேன் என்று மறுபடியும் மறுத்து விட்டீர்கள். ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடம், உங்களை போன்ற பெரிய மனிதர்களின் நிழல் கூட படாத பிரதேசம், உங்களையும் என்னையும் அறிந்தவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று எண்ணி இதை தேர்ந்தெடுத்து இங்கு வந்து தங்கி உங்களுக்கு தகவல் அனுப்பினேன். வருவதாக ஒப்புக்கொண்டீர்கள், வந்தீர்கள். அதிக நேரம் தங்களை தங்க வைத்து தங்களது பொன்னான பொழுதை புழுதியில் இறைக்க மாட்டேன். வந்த விஷயத்தை சுருக்கமாக முடித்துக்கொண்டு விரைவாக புறப்படும் சக்தி தங்கள் கையில் தான் இருக்கிறது என்றான் பகட்டாக. துடுக்காக அவன் பேச்சும் பரிகாசம் மிகுந்த நகைப்பும் சௌமுனியின் கோபத்தை மேலும் தூண்டிவிட்டன. உனக்கும் உன் உறவிற்கும் நான் முழுக்கு போட்டு எத்தனையோ ஆண்டுகள் சென்று விட்டன. எங்கிருந்தோ வந்து ஏன் இப்பொழுது சொந்தம் கொண்டாடுகிறாய்? என் கணவர் மெத்த கோபக்காரர். எனது ஏழை உறவினர்களது சகவாசம் சற்றும் அவருக்கு பிடிக்காது என்றால் ஆத்திரத்துடன். எத்தனை முழுக்கு போட்டாலும் இரத்த பாசம் விட்டுவிடுமா? உங்கள் அன்பிற்கு உகந்த மாமன் செய் நான் என்ற உறவுதான் மறந்து விடுமா?
எனது அத்தை பெற்ற ரத்தினம் நீங்கள் என்பது உண்மைதான். அது பொய்யாகிவிடுமா? ஏழை என்று உங்கள் வீட்டிற்குள் வந்தால்தானே என்னை உங்கள் கணவர் புறக்கணிப்பார்? சரிசமமான அந்தஸ்துடன் வந்தால் இரு கரங்களையும் நீட்டி வாரி அணைத்து வரவேற்க மாட்டாரா? இத்தனை காலம் எங்கே தொலைந்து விட்டிருந்தேன் என்றுதானே கேட்கிறீர்கள்? 8 வருஷம் சிறையில் கடந்தேன். விடுதலை பெற்ற பின்னர் மலேசியா சர்க்கார் என்னை தாய்நாட்டுக்கு திரும்பிவிடும்படி உத்தரவிட்டு விட்டனர். தாய்நாடு வந்த புதிதில் கொஞ்ச காலம் வேலையின்றி திண்டாடினேன். நமது சொந்த கிராமத்திற்கு உங்களை தேடிக்கொண்டு சென்றேன். ஒரு விவரமும் உங்களை பற்றி கிடைக்கவில்லை. பற்பல விதமான தொழில்களில் ஈடுபட்டு அப்படியும் இப்படியுமாக 7 வருஷங்களை ஓடிவிட்டேன். ஆனால் என்னவோ எனக்கு மட்டும் எப்பொழுதும் ஒரு நம்பிக்கை இருந்தது. என்றாவது ஒரு நாள் உங்களை கட்டாயம் எங்கேயாவது சந்தித்து விடுவேன் என்று தீவிரமான எண்ணம் மனதை விட்டு ஒரு பொழுதும் அகலவே இல்லை. அந்த பாக்கியம் அன்றைய தினம் பெங்களூரில் ஹோட்டலில் கிட்டியது. அருகில் வந்து விசாரித்து சொந்தம் கொண்டாடும் முன் நீங்கள் மின்னலாக மறைந்து விட்டீர்கள். ஆனால் முயற்சியை கைவிடாது உங்கள் விலாசத்தை தேடி கண்டுபிடித்து உங்களை சந்திக்க இந்த ஊருக்கே வந்துவிட்டேன் என்று கூறிவிட்டு நிறுத்தினான். போதும் பிரசங்கம். கேட்ட கேள்விகளுக்கு நேரடியாக சட்டென்று பதில் சொல். உதவி உதவி என்று புலம்பினாயே, அது என்ன என்று சொல்லித் தொலை என சர்ப்பமாக சேறினாள் கோபத்துடன். ஒன்றுமில்லை அத்தங்கா. கண்டவனிடம் கை கட்டி பிழைக்கும் தொழில் எனக்கு அலுத்து விட்டது. நான் சொந்தமாக ஏதாவது வியாபாரம் செய்யலாம் என்று உத்தேசித்திருக்கிறேன். அதற்கு கொஞ்சம் முதல் தேவையாக உள்ளது. அவசரமாக ஒரு 10,000 ரூபாய் எனக்கு தாங்கள் கொடுத்து உதவினால் மிகவும் உபகாரமாக இருக்கும் என்றுதான் உங்களை நான் நாடினேன். அடிக்கடி பணம் கேட்டு உங்களை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று முதலிலே உறுதி கூறிவிடுகிறேன் என்றான் அலட்சியமாக. சௌமினி கிளகிளவென்று ஏளனமாக நகைத்தாள். புத்திசாலிதான் போ. உதவி கொஞ்சமாகத்தான் இருக்கிறது. பணக்காரர்கள் வீட்டு மரங்களில் பணம் காய்க்கிறது என்று நினைக்கும் மடையர்களில் நீயும் ஒருத்தன் போல் இருக்கிறது. 5 10 என்றால் உடனே கொடுத்து விட்டு போகலாம் என்றுதான் வந்தேன். உனக்கு இவ்வளவு பெரிய தொகையை நான் எதற்காக எப்படி கொடுத்து உதவ முடியும்? யோசித்தாயா முட்டாள் என்று துச்சமாக கூறிவிட்டு எழுந்திருந்தாள். நான் அத்தனை முட்டாள் அல்ல அந்தங்கா. இந்த சுவாமிநாதன் அடிநாளில் நீங்கள் கண்ட அசட்டு அம்மாஞ்சி அல்ல. இப்பொழுது அனுபவம் என்ற பள்ளியில் அநேக பரீட்சைகளில் தேறி பழுத்த அறிஞனாக மாறிவிட்டிருக்கிறேன் என்பதை விரைவில் உணர்வீர்கள். என்னத்திற்காக இவ்வளவு பெரிய தொகை என்றா கேட்கிறீர்கள்? பதில் சொல்கிறேன் என்றான் மிடுக்காக. அறையின் ஒரு மூலையில் சுவர் ஓரமாக வைக்கப்பட்டிருந்த தனது தகரப்பெட்டியை அணுகி அதை திறந்து வட்ட வடிவமாக இருந்த அரக்கு பேழை ஒன்றை கையில் எடுத்தான். அதை திறந்து ஒரு பெரும் காகிதக்கட்டை வெளியில் எடுத்தான். சிறு பிராயத்திலே என்னிடம் ஒரு துர்குணம் உண்டு என்பதை தாங்கள் அறிவீர்கள். சினிமா நட்சத்திரங்களின் படங்கள், பத்திரிகையில் கண்ட அதிசய சம்பவங்கள் இவற்றை கத்தரித்து காகித துண்டுகளை பத்திரமாக சேர்த்து கட்டி வைக்கும் ஓர் அசட்டு வழக்கம் என்னிடம் உண்டல்லவா? ஆனால் அதன் விளைவு எனக்கு பெரும் பலன் தரும் காரியமாக மாறிவிட்டிருக்கிறது என்றால் ஆம். கீழே உங்கள் உரையை எந்த வார்த்தையும் மாற்றாமல் ஒவ்வொரு வாக்கியத்திற்கும் பிறகு ஒரு இடைவெளி விட்டு கொடுத்துள்ளேன். அதிசயிப்பீர்கள். இவற்றில் ஒரு சிலவற்றை உற்று கவனித்தால் உங்களுக்கு பழைய ஞாபகங்கள் ஏற்படக்கூடும். இவற்றை காண உங்கள் கணவர் அவ்வளவாக விரும்ப மாட்டார் என்பது நிச்சயம். அவரிடம் நான் இவற்றை கொண்டு போய் காட்டுவதை தாங்களும் கட்டாயம் ரசிக்க மாட்டீர்கள் என்பது திண்ணம் என்று அட்டகாசமாக கூறிவிட்டு காகித கட்டிலிருந்து சில பழைய பத்திரிகை துண்டுகளை எடுத்து மேஜை மீது போட்டான். நெருப்பை மிதித்தவள் போல் துணுக்குற்று போனாள் சௌமினி. முத்துக்கள் என வியர்வை துளிர்த்து அவள் மேனி முழுவதும் ஒழிந்தோடியது. நெஞ்சு வெடித்து விடும் போல் அச்சத்தில் துடித்தது. இவற்றை காட்டி என்னை பயமுறுத்துகிறாய் இல்லையா? அவ்வளவுதானே என்றாள் சீற்றத்துடன். பழைய குப்பைகளை கிளற வேண்டும் என்ற ஆசை எனக்கு ஒருபொழுதும் கிடையாது. உண்மையை சொல்ல போனால் பழையவற்றை மறந்து உங்களைப் போல் நானும் உல்லாசமாக நிம்மதியாக வாழ விரும்புகிறேன். அதற்கு பணம் மிகவும் தேவை. பணத்தில் புரளும் உங்களை நாடாது வேறு யாரிடம் நான் போய் யாசிக்க முடியும்? இஷ்டம் இருந்தால் கொடுங்கள், இல்லாவிட்டால் உங்கள் கணவரை கேட்டு பார்க்கிறேன் என்றான் மிரட்டும் குரலில். சௌமினி பதைத்து போய்விட்டாள். துக்கம் நெஞ்சை அடைத்தது. பற்பல விதமான பயங்கரமான கற்பனைகள் அவள் கண்முன் நீண்டு எழவே, அவ்வளவு பெரிய தொகை என்னிடம் தற்சமயம் கிடையாது. வேண்டுமானால் 2,000 கொடுக்கிறேன்.
அதற்கு பதில் இந்த காகித கட்டுகளை நீ என்னிடம் ஒப்படைத்து விடு. பணத்தை எடுத்துக்கொண்டு எங்கேயாவது ஒழிந்து போ என்று பேரம் பேசினாள். சுவாமிநாதன் கேலியாக சிரித்தான் பதிலுக்கு. அத்தனை அத்தலா அசடானவன் அல்ல நான். 10,000 கொடுத்தால் ஒரு பாதியை கொடுப்பேன். இன்னொரு பாதிக்கு இன்னொரு 10,000 தேவை. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், பணம் கைக்கு வந்ததும் இந்த ஊரின் பக்கமே தலை காட்ட மாட்டேன், நிச்சயம் என்றான். உதட்டை கடித்துக்கொண்டு ஒரு கணம் தயங்கினாள் சௌமினி. 2 நாட்களுக்கு பிறகு சந்திக்கலாம், இதே இடத்தில் இதே நேரத்தில் என்று கூறிவிட்டு அவன் முகத்தை பார்க்கவும் பிடிக்காது விற்றென்று வெளியே வந்தாள். பயம், அவமானம் என்ற இரு உணர்ச்சிகளும் உந்தவே மனம் கலங்கி மெய் சோர்ந்து நடைப்பிணமாக அவள் மாடிப்படிகளை கடந்து கீழே வந்தாள். காரில் வந்து உட்கார்ந்து கொண்டு எந்திரம் போல் சாவியை திருப்பினாள். பொலபொலவென்று கண்களிலிருந்து உதிர்ந்த கண்ணீர் துளிகள் அவளது அழகிய கன்னங்களை நெருப்பாகச் சுட்டன. இதற்கு பின்னர் 2 தினங்கள் சௌமுனிக்கு மிகவும் நிம்மதியற்ற நாட்களாக கழிந்தன. நோயாளியாக ஓய்வாக இருந்த நாராயணனிடம் பணத்தை பற்றி பேச்சு கொடுக்க முடியவில்லை. சுவாமிநாதனுக்கு கொடுத்த வாக்கை தவறவும் அவளுக்கு அச்சமாக இருந்தது. பீரோவை திறந்து துழாவினாள். ஆத்திரத்துடன் கை செலவுக்கு உதவும் என்று புடவைகள் இடையே அவ்வப்பொழுது மறைத்து வைத்திருந்த ரூபாய் நோட்டுகளை எல்லாம் எடுத்து குவித்து பார்த்தாள். 2,000க்கு மேல் கையில் பணம் தேரவில்லை. என்ன செய்வது என்று தீவிரமாக யோசித்த போது சட்டென்று ஓர் எண்ணம் அவள் மூளையில் மின்னலிட்டு ஓடியது. அவசரமாக உடுத்தி கொண்டு நேரே தங்கமணியின் வீட்டுக்கு ஓடி வந்தாள். சுற்றி வளைத்து பல விஷயங்களை பேசிவிட்டு மெல்ல தான் வந்த காரியத்தை சொன்னாள். இளையவன் ஜாதகத்துடன் மைனா ஜாதகம் ரொம்பவும் பொருந்தி இருக்கிறது. மைனாவை நாளைக்கு நம் வீட்டிற்கு அனுப்பி வையுங்கள். என்னோடு ஒரு நாள் குழந்தை குஷியாக இருக்கட்டும். ஜாடையாக ஜெகதீசன் அவளை பார்க்க ஏற்பாடு செய்கிறேன். மைனாவுக்கும் அவனை பிடித்திருந்தால் விரைவில் முகூர்த்த தேதியை வைத்து விடலாம் என்ற உத்தேசம். முதலில் மனப்பொருத்தம் ஏற்பட வேண்டும். அதனால்தான் யோசித்து கொண்டு இருக்கிறேன். இந்த காலத்து குழந்தைகள் வேறு மாதிரியானவர்கள் இல்லையா? நமக்கு பிடித்தால் மட்டும் போதாது. இதை சொல்லிவிட்டு அப்படியே உங்களிடம் கொஞ்சம் பணம் அவசரமாக கைமாற்றாக வாங்கி கொண்டு போகலாம் என வந்தேன் என்றாள். சௌமினி சொன்ன தொகையை கேட்டதும் தங்கமணி அம்மாள் கொஞ்சம் திடுக்கிட்டு தான் போனாள். ஆனால் அவள் கவலை விரைவில் மறைந்து விட்டது. கணவர் பட்டு வியாபாரம் ஒருபுறம் செய்து கொண்டிருக்கையில் இந்த அம்மாள் கையில் கிடைக்கும் பணத்தை வட்டிக்கு விட்டு லேவாதேவி செய்து கொண்டிருந்தாள். கடனாகத்தானே கேட்கிறாள், கொடுத்தால் போகிறது. கடனை கொடுத்து ஆளை கையில் போட்டுக்கொண்டால் காரியம் விரைவில் சித்தியாகும் என்ற ஒரு எண்ணம் ஏற்படவே முக மலர்ச்சியுடன், இவ்வளவுதானே, உங்களுக்கு இல்லை என்ற சொல்வேன் என்று எழுந்து மாடிப்பக்கம் சென்றாள். 1/2 மணி நேரம் கழித்து பணத்துடன் வந்து தங்கமணி மேஜை மீது நோட்டு கத்தைகளை போட்டுவிட்டு, என்னதான் சிநேகிதம் என்றாலும் பணம் பாஷாணமாதலால் அதில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பது எனது கொள்கை. இந்த கடன் பத்திரத்தில் கையெழுத்து போட்டுவிட்டு பணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பிறகு நமக்குள் மனஸ்தாபம் கூடாது. சாட்சிக்கு எங்கள் சமையல்காரனை கூப்பிடுகிறேன், கையெழுத்து போடுவார் என்றாள். சௌமினிக்கு இதை கேட்க மிக்க அவமானமாக தான் இருந்தது. எனினும் வேறு வழி இருக்கவில்லை. பேசாமல் அவள் நீட்டிய பத்திரத்திலே கையெழுத்து போட்டுவிட்டு பணத்தை எண்ணி பையில் திணித்து கொண்டு புறப்பட்டாள். ஹோட்டல் டில்பஹாரில் அவள் அதிக நேரம் தங்கவில்லை. 10,000 எண்ணி மேஜை மீது வீசிவிட்டும் சுவாமிநாதன் தயாராக கட்டி வைத்திருந்த காகித துண்டுகளை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். காரில் ஏறி உட்கார்ந்து கொண்டு நிம்மதியாக ஒரு மூச்சு விட்டபடி திரும்பினாள். எதிர்ப்புறம் இருந்த ஓட்டு வீட்டு திண்ணை அருகே நின்று கொண்டிருந்த வழுக்கை தலை ஆசாமி ஒருவர் தன்னையே விரைத்து நோக்குவதைக் கண்டு திடுக்கிட்டு போனாள். அவரை இதற்கு முன் எங்கேயோ பார்த்த ஞாபகம், எங்கே என்ற நினைவுதான் இல்லை. அதிகம் தாமதிக்க விரும்பாது காரை வேகமாக செலுத்தி கொண்டு புறப்பட்டாள். காரணமற்றதொரு பயத்தில் ஏனோ அவள் கைகள் நடுங்கின. உள்ளம் மீண்டும் கலங்கியது. இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்.